ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கப்பக்கிழங்குல புட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் அரை கிலோ கப்பக்கிழங்கு எடுத்துருக்கோம். தோல் செதுக்கி கழுவி வச்சுருக்கோம். இப்போ இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த நார் எடுத்துடணும். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ நார் இருக்குல்ல, அதை எடுத்துடணும். இந்த நார் எடுத்துடணும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டோம். தூர போட்டுடலாம் நாரெல்லாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கப்பக்கிழங்கு செரவி எடுத்துக்கலாம். கேரட்டெல்லாம் செதுக்குறவங்க இல்லை, அதில் வச்சு அதில் சின்னதில் செரவி எடுத்துடலாம். இப்போது கப்பக்கிழங்கெல்லாம் நல்லா செருவி வச்சாச்சு. இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா விரவிக்கலாம். நல்லா விரவியாச்சு. இது 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். இதோட தண்ணி இதுதான் நம்ம எடுப்போம். உதிரியாக இருக்கும். கப்பக்கிழங்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதோட தண்ணி தான் இது. இந்த தண்ணி நீங்கள் சூப்பாக்கி கூட குடிக்கலாம், இல்லையா சும்மா கூட குடிக்கலாம். வேஸ்ட் ஆக்க வேணாம், நல்லா தான் இருக்கும். இப்போ தண்ணி நமக்கு தேவையில்லை, நமக்கு இதான் எடுக்கணும், அதோட சக்கை. இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் அரிசி மாவு, நல்ல இடியப்ப மாவு இல்லை பச்சரிசி மாவு போடணும். அது புட்டு மாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இடியப்ப மாவாக இருந்தாலும் சரி, வறுத்தது பச்சை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எதுக்குன்னா, இது இப்போ வறுத்த இடியப்ப மாவு தான் எங்ககிட்ட இருக்குது, அதுதான் நாங்கள் போடுறோம். 1 கப்பு இடியப்ப மாவு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உதிரி ஆகிறதுக்கு தான் இந்த அரிசி மாவு போடுறாங்க. புட்டு மாவு இருந்தால் புட்டு மாவு போட்டுக்கலாம். போட்டோன்னே எப்படி உதிரி ஆகுது பாருங்க. பார்த்தீங்களா, எப்படி உதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னொரு கப்பு கூட நாங்கள் போடுறோம். கொஞ்சம் பிசைஞ்சு பார்த்தோம், இது பத்தலை, அதனால கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துருக்கோம். 2 கப்பு அரிசி மாவு, அரை கிலோ கப்பக்கிழங்கு எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. அப்படியே இதில் வைக்க வேண்டியது புட்டுக்கு வரல. தேங்காய் திருவன தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ இது புட்டுக்காயில் போடலாம். புட்டுக்காயில் எடுத்துருக்கோம். புட்டுக்கோயிலில் புட்டு சில்லு போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். கீழே தேங்காய்,
இப்போ கப்பக்கிழங்கும் அரிசி மாவு விரவி வச்ச பொடி போட்டுடலாம். அது ஒரு பிடி போட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி லேயராக போட்டு ஆவியில் வேக வச்சிடணும். இப்போ புட்டு குட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ புட்டு குழல் வச்சாச்சு. இப்போ நல்லா வேகட்டும் புட்டு. இந்த புட்டு குழல் வந்து எங்கள் மாமியாருக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது. ரொம்ப வருஷமாகிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரு அப்புறம் மூத்தார் அவங்களாம் இதில் வந்து தண்ணி தூக்கி சின்ன வயசில் விளையாண்டு கீழே போட்டு தான் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. ஒன்றும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப இதாக இருக்குதுன்னு. என்னடா புட்டுக்குட்டி இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒன்று வாங்கணும். சரி, நாங்கள் புட்டு எப்பாவது அவிப்போம், அதனால தான் சரி இதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசு ஒன்று வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஆவி நல்லா வருது மேலே மூடி பக்கத்தில். இப்போ நான் புட்டு வெந்துச்சு. நம்ம எடுத்துடலாம். இது வந்து கேரளா ஸ்பெஷல். பார்த்தீங்களா அழகாக வருது பார்த்தீங்களா. இது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க இப்போ ஸ்கூல்ட்டு வருவாங்க, வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கப்பக்கிழங்கு புட்டு இப்போ நம்ம டேஸ்டிங் இது வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டும் சாப்பிடலாம், இல்லை மீன் குழம்பு, கடலை குழம்பு, அதுக்கு எல்லாத்துக்கும் இது செட் ஆகும். இது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெட்டுறதுலாம் காமிக்கலாம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு இது ஈஸியான வேலை தான். நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில் என்னெல்லாம் செய்யணும்னு. அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் லைக் போடுங்க மறக்காமல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்டு நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.